நீங்கள்? என்னோட பேர் பார்வதி. நீங்கள் தானே என்ன தேடி ஃபைனான்ஸ் விஷயமா ஆஃபீஸ் தேடி வந்தீங்களா? ஆமாம் சார். நான் ஆஃபீஸு வந்தானே நீங்கள் அங்கே இல்லை. ஸோ அதான் என்னோட அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தேன். ஓகே சரி, வாங்க உள்ளே வாங்க, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நீங்கள் இந்த ஏரியாவுக்கு புதுசா? ஆமாம் சார், ஒரு மாதம் முன்னாடி தான் வந்தோம். மெயின் ரோட் பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் பார்த்துருக்கோம். கையில் இருக்கிற பணத்தில் இந்த வீட்டுக்கு லீஸு வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் பணம் வரணும். பணம் வரத்துக்குள்ளே அந்த ஹோட்டல் போயிடும். அதான் சார் உங்களை தேடி வந்தோம். எவ்வளோ? அர்ஜென்ட்டாக ஒரு 7 லட்சம் வேணும். அவ்வளோ பணம் எதை நம்பி தர்றது? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நீங்கள் கொடுக்குற காசில் தான் நான் ஹோட்டல் அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன். ஹோட்டல் நல்லா நடக்கணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த காசை தினத்தண்டல் மாதிரி கொடுத்துடுறேன். தினமும் வசூலும் பண்ணிக்கலாம், இவளையும் பார்த்துக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அட நீங்கள் என்னங்க அதெல்லாம் யோசிக்கல. மார்க்கெட்டுக்காரனுக்கு 5 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், அதான் வச்சுருக்கேன். சரி, எனக்கு காப்பி எதுவும் கிடையாதா? ஓ சாரி, இதை எடுத்துட்டு வரேன். நைட்டு ஃப்ரீயா? நைட்டு வேண்டாம், ஈவினிங் 6 மணிக்கு மேலே வாங்க. 10 மணிக்கெல்லாம் போயிடலாம். ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு வாங்க, மொத்தமாக தரேன். ஆமாம், நான் பணம் கேட்டேனே, என்னாச்சு? பணமா? உனக்கு இல்லாதா? இப்பவே வாங்கிக்கோ. தேங்க்யூ. 5 லட்ச ரூபா இருக்கு. நாளைக்கு வரும்போது 2 லட்ச ரூபா கொடுத்துறேன். ஓகேவா? தேங்க்யூ. பாய். என்ன ஒரு சொல்லு பாட்டி. யாரு வேணும்? பார்வதி இல்ல? பார்வதியா? அப்படி யாரும் இல்லையே. நீங்க யாரு? பார்வதி இல்லையா? அவ யாரு? இந்த வீட்ல லீஸ்க்கு இருந்தாங்களே, அவங்க தான். இது எங்க சொந்த வீடுங்க, யாருக்கும் லீஸுக்கு விடலையே. இங்கதாங்க நல்ல ஹைட்டா, நல்ல உயரமா, நல்ல சிகப்பா இருப்பாங்கல்ல, அவங்க தாங்க. அவ மல்லிகா, எங்க வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரியா? அவ நடத்த சரியில்லைன்னு வேலை விட்டு அனுப்பிட்டேனே. வேலையை விட்டு போயிட்டாளா? ஆமாங்க, அவளை தேடி தினமும் 4 பேர் வராங்க. அவளை எப்படி வீட்டுல வச்சுக்க முடியும், அதான் அனுப்பிட்டோம். ஐயோ, காலையில கூட ஒரு ஃபைனான்ஸ்காரன் வந்தானா, 4 லட்சமோ 5 லட்சமோ ஏதோ கொடுத்தானா. இவளை எல்லாம் நம்பி எப்படிதான் பணம் கொடுக்கறாங்களோ. அப்போ என்னோட பணம் கோவிந்தா கோவிந்தா. ஐயோ